ஒரு பெரிய பச்சை காட்டில் ஒரு பலமான சிங்கம் வாழ்ந்தது. அதுதான் அந்த காட்டோட ராஜா. ஆனா அது ரொம்ப கொடூரமானது. அது கர்ஜனை செஞ்சு வேட்டையாடுறதுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். மத்த எல்லா விலங்குகளும் அத பார்த்து ரொம்ப பயந்தாங்க. தினமும் சிங்கம் நெறைய விலங்குகள வேட்டையாடும். அதுக்கு அவ்ளோ பசி இல்லாட்டியும் கூட, ஐயோ! இதனால எல்லா விலங்குகளும் ரொம்ப கவலையா இருந்தாங்க. விலங்குகள் ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்க. மான், யானை அவங்களோட எல்லா நண்பர்களும் அங்க இருந்தாங்க. நம்ம ஏதாவது பண்ணணும் என்று மான் சொன்னது. சிங்கம் நம்ம எல்லாரையும் சாப்பிட்டுடும். விலங்குகள் ரொம்ப நேரம் பேசினாங்க. கடைசியில அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. அது கொஞ்சம் ஆபத்தானதா இருந்தாலும் அது வேலை செய்யும்னு நம்புனாங்க. தைரியமான விலங்குகள் சிங்கத்த பார்க்க போனாங்க. சிங்கம் தன்னோட பெரிய மஞ்சள் கண்ணால அவங்கள பார்த்தது. விலங்குகள் நடுங்கினாங்க. ஆனாலும் தெளிவா பேசினாங்க. ஓ, ராஜசிங்கமே! அவங்க சொன்னாங்க, தயவு செஞ்சு எங்களையெல்லாம் வேட்டையாடாதீங்க. நீங்க தினமும் ஒரு விலங்கை மட்டும் சாப்பிட்டா போதும். நாங்க தினமும் ஒரு விலங்கை உங்க குகைக்கு அனுப்பி வைக்கிறோம். சிங்கம் இத பத்தி யோசிச்சது. ஹும், இனிமே வேட்டையாட வேண்டாமா? சாப்பாடு என்னோட குகைக்கே வருமா? சரி, என்று சிங்கம் உறுமியது. நான் ஒத்துக்கிறேன். அதனால தினமும் ஒரு விலங்கு சிங்கத்துக்கிட்ட போகும். சிங்கம் அந்த விலங்க சாப்பிடும். மத்த விலங்குகள் அன்னைக்கு தப்பிக்கும். நாட்கள் போய்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள், அது முயலோட முறை. இந்த முயல் ரொம்ப சின்னது. ஆனா அது ரொம்ப ரொம்ப புத்திசாலி. ஆனா அது லேட்டாவும் வந்துச்சு. சிங்கம் ரொம்ப பசியோடவும் ரொம்ப கோபமாவும் இருந்துச்சு. எங்கே போயிருந்தே என்று சிங்கம் கர்ஜித்தது. முயல் நடுங்கியது. ஓ, பெரிய சிங்கமே! அது சொன்னது. என்ன மன்னிச்சிடுங்க. நான் இங்க வர வழியில இன்னொரு சிங்கத்த பார்த்தேன். அது உங்கள மாதிரியே பெருசா, பலமா இருந்துச்சு. அதுதான் இந்த காட்டோட ராஜான்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட வந்துச்சு. சிங்கத்தோட காதுகள் கூர்மையாச்சு. இன்னொரு சிங்கமா? என் காட்டுலயா? அது நடக்கவே முடியாது. என்ன அதகிட்ட கூட்டிட்டு போ. முயல் சிங்கத்த கூட்டிட்டு உயரமான மரங்கள், அழகான பூக்கள் தாண்டி ஒரு பழைய ஆழமான கிணற்றுக்கு போச்சு. அது அங்கதான் இருக்கு என்று முயல் சொன்னது. சிங்கம் கிணற்றுக்குள்ள எட்டிப் பார்த்தது. அதுக்குள்ள தன்னோட பிம்பம் தெரிஞ்சது. ஆனா சிங்கத்துக்கு அது தெரியாது. அதுதான் இன்னொரு சிங்கம்னு நினைச்சுக்கிச்சு. சிங்கம் பிம்பத்த பார்த்து கர்ஜித்தது. நீ யாரு? பிம்பமும் திருப்பி கர்ஜித்தது. சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்னை எதிர்த்து நிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று அது கர்ஜித்தது. அது ரொம்ப கோபத்துல என்ன செய்யறோன்னு கூட தெரியாம அந்த இன்னொரு சிங்கத்தை எதிர்த்து சண்டை போட கிணற்றுக்குள்ள குதிச்சது. ஆனா அங்க வேற சிங்கம் இல்லையே. சளீர்! சிங்கம் அந்த ஆழமான கிணற்றுக்குள்ள விழுந்துடுச்சு. முயல் வேகமா மத்த விலங்குகள்ட்ட போய் நடந்தத சொல்லுச்சு. எல்லா விலங்குகளும் சந்தோஷத்துல கத்தினாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த கொடூர சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு ரொம்ப நிம்மதியா உணர்ந்தாங்க. அவங்க அந்த புத்திசாலியான முயலுக்கு நன்றி சொன்னாங்க. காடு மறுபடியும் அமைதியாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. பலம் மட்டும் முக்கியமில்ல, சமயோசித புத்தியும் இருந்தா ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம்னு அந்த விலங்குகள் கத்துக்கிட்டாங்க.